உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தமிழகத்தில் தனக்கு கிடைத்து வரும் ஆதரவை நாடே ஆச்சரியத்துடன் பார்ப்பதாக பிரதமர் பெருமிதம். ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வாக்கையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வழங்க மக்கள் முடிவு செய்து விட்டதாகவும் உறுதி. பாஜகவுக்கு பெருகும் ஆதரவு திமுகவின் தூக்கத்தை கெடுத்துவிட்டதாக பிரதமர் கருத்து. தமிழ்நாட்டின் வளர்ச்சியே தங்கள் கூட்டணியின் இலக்கு என்றும் பேச்சு. बीजेपी और मोदी को, एनडीए और मोदी को ये जो जन समर्थन मिल रहा है, ये जो आशीर्वाद मिल रहे हैं, इसने डीएम की सरकार की नींद उड़ा दी है, नींद उड़ा दी है. பாஜகவுக்காக கடினமாக உழைத்த சேலம் ஆடிட்டர் ரமேஷை சமூக விரோதிகள் கொன்றுவிட்டதாக கூறியபோது கண்கலங்கிய பிரதமர். தம்முடன் மானசரோவர் யாத்திரை சென்ற ரத்னவேல் கட்சியை ஆரம்ப காலத்தில் வளர்த்த KN லட்சுமணன் போன்ற சேலத்துக்காரர்களின் நினைவுகளை பகிர்ந்தும் உருக்கம். आज सेलम आया हूं तो स्वाभाविक रूप से ऑडिटर रमेश की याद आना भी बहुत स्वाभाविक है. यहां सेलम का एक नौजवान रत्नावेल मेरे साथ मेरे ग्रुप में था. रत्नावेल मुझे थोड़ी बहुत तमिल सिखाने का भी प्रयास करता था और उससे मुझे सेलम के विषय में, तमिलनाडु के विषय में बहुत कुछ जानने को मिलता था. கோட்டை மாரியம்மன் கோயிலின் முன்பாக ஓம் சக்தி என்று எழுதப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர், காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, குமரி சக்தி பீடம், சமயபுரம் மாரியம்மன் போன்ற சக்திகள் நிறைந்த பூமி தமிழ்நாடு என பேச்சு. कोट्टई मारियम्मन मंदिर के ऊपर ठीक सामने लिखा है ओम शक्ति. मां मारी अम्मन यहां की शक्ति है. कांची कामाक्षी है, यहां शक्ति मदुरई मीनाक्षी है, यहां कन्याकुमारी शक्ति पीठ है, यहां की शक्ति समयपुरम मारियम्मन है. शक्ति का मतलब होता है मातृशक्ति, नारी शक्ति. சைவ ஆதீன மடங்களின் ஆசி பெற்றதால் புனித செங்கோலை நாடாளுமன்றத்தில் நிர்மாணிப்பதை இந்தியா கூட்டணியினர் எதிர்த்ததாக பிரதமர் கருத்து. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்து தர்மத்தை அவமதிக்கும் இந்தியா கூட்டணி வேறு மதங்களை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை எனவும் விமர்சனம். பெண்கள் சக்தி இன்று பாஜகவுக்கும் தமக்கும் பாதுகாப்பு கவசமாக இருப்பதாக பிரதமர் பெருமிதம். அடுத்த 5 ஆண்டுகளில் பெண்களுக்கான நலத்திட்டங்கள் இன்னும் வேகமாக வந்து சேரும் என்பது மோடியின் கேரண்டி என்றும் பேச்சு. ஜெயலலிதா உயிருடன் இருந்தபோது அவரை திமுகவினர் இழிவுபடுத்தியதாக பிரதமர் குற்றச்சாட்டு. பெண்களுக்கு எதிரானவர்களுக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி பெண்கள் பாடம் புகட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். तमिलनाडु इसका साक्षी रहा है. आपको याद होगा जब जयललिता जी जीवित थी तब डीएमके के लोगों ने उनके साथ कैसा बिहेव किया था. यही डीएमके का रियल फेस है. தேசம் தன்னிறைவை பெற, விவசாயிகள் பலனடைய, மீனவர்கள் பாதுகாப்புக்கு 400க்கும் மேற்பட்ட இடங்களில் பாஜக கூட்டணி வெல்ல வேண்டும் என பிரதமர் கருத்து. இம்முறை என பிரதமர் கூற 400க்கும் மேல் என பதிலுக்கு முழங்கிய பாஜக தொண்டர்கள். இம்முறை 400க்கும் மேல் ஜுனூன் நாங்கோ 400க்கும் மேல்
பொதுக்கூட்ட மேடையில் ராமதாசின் கரங்களை பற்றி கட்டியணைத்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரவேற்ற பிரதமர் மோடி. ராமதாசின் அனுபவமும் அன்புமணியின் திறமையும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு புதிய உத்வேகம் அளிக்கும் என பேச்சு. 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை டெல்லியில் ஆதிக்கம் செலுத்தி வந்த உயர் ரக தரகர்களான லாபியிஸ்டுகளை ஒழித்தவர் பிரதமர் மோடி என அன்புமணி கருத்து. மோடி பிரதமரான பிறகே இந்தியா விளையாட்டுத் துறையில் பதக்கங்களை வென்று வருவதாகவும் பேச்சு. டெல்லியில் உள்ள மக்கள் தொகை அந்த காலம் என்றால் மோடிக்கு முன்காலம். டெல்லியில் உள்ள மக்கள் தொகை 90% லாபிஸ், 10% பாலிட்டிஷியன்ஸ். ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு அந்த லாபியிஸ்ட் என்பவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகுதான் உண்மையான தகுதி உள்ள வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததனால்தான் இன்று உலக அளவிலே இந்தியா பதக்கங்களை வெல்ல முடிகிறது, கோப்பைகளை வெல்ல முடிகிறது. விளையாட்டுத் துறையிலே மிகப்பெரிய மாற்றங்களை பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. 40 தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகள் தயார். மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் பாமகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு. தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் டாக்டர் ராமதாஸ், அண்ணாமலை கையெழுத்திட்டனர். பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி 3வது முறையாக தொடர வேண்டும் என்பதற்காகவே பாஜக கூட்டணியில் இணைந்ததாக அன்புமணி விளக்கம். தமிழகம் மட்டுமின்றி தேசிய அளவிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் கருத்து. மக்களுக்கு வெறுப்பான ஒரு சூழல் இருக்கிறது. மக்களுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற எண்ணம் ஆழமாக இருக்கிறது. அதை பூர்த்தி செய்யத்தான் நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். மாண்புமிகு பிரதமர் அவர்கள் 3வது முறையாக இந்தியாவின் பிரதமராக நிச்சயமாக தேர்ந்தெடுப்பார். மக்களவைத் தேர்தலில் மகத்தான வெற்றி பெற கூட்டணி கட்சியினர் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு. ஒரு சில ஜனநாயக இயக்கங்களுக்கு தொகுதி ஒதுக்க இயலாத சூழல் ஏற்பட்டிருப்பது வருத்தமளிப்பதாகவும் அறிக்கை. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களின் பட்டியல் நாளை வெளியாக உள்ளதாக தகவல். கட்சியின் தேர்தல் அறிக்கையும் நாளை வெளியாக வாய்ப்பு. மக்களவைத் தேர்தலுக்கான அதிமுக வேட்பாளர்கள் பட்டியலும் நாளை வெளியாகும் என தகவல். கூட்டணியில் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடன் நாளை தொகுதி பங்கீடு நிறைவு பெற வாய்ப்பு. இன்னும் 2-3 நாட்களில் தமிழகத்தில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்களின் பட்டியல் வெளியாகும் என செல்வ பெருந்தகை தகவல். தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் பேட்டி. இன்னும் 2-3 நாட்களில் நம்முடைய வெற்றி வேட்பாளருடைய பட்டியலை வெளியிடுவோம். எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய போகிறார்கள். எங்களுடைய இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் பாண்டிச்சேரி உட்பட 40 வேட்பாளர்களையும் ஆதரித்து பிரச்சாரம் செய்ய இருக்கிறார்கள். பெங்களூரு ஊரக மக்களவைத் தொகுதியில் 2 நாட்களில் 4 லட்சம் பிரஷர் குக்கர் வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டதாக மதசார்பற்ற ஜனதா தளம் குற்றச்சாட்டு. காங்கிரஸ் வேட்பாளர் டி. கே. சிவக்குமார் களத்தில் உள்ள தொகுதிகளில் விதிமீறல்கள் நடப்பதாகவும் முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி சாடல். தி கோட் படப்பிடிப்புக்காக கேரளா சென்ற நடிகர் விஜய்க்கு திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பளித்த ரசிகர்கள். அண்மையில் அரசியல் கட்சி தொடங்கியுள்ள நிலையில் ரசிகர்கள் மன்ற நிர்வாகிகளையும் சந்திக்க வாய்ப்புள்ளதாக தகவல். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்